ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரானது. அதுக்கு முன்னாடி சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா +2 முடிச்சதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். முக்கியமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் தான் போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி நிறையா போட்டிருக்கோம். அமிர்தா, விஐடி, எஸ்என்யூ, அதுக்கப்புறம் சாஸ்திரா பற்றி போட்டிருக்கோம். கீப்பான் நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஹாப்பியாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்து லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிஎன்ஏயில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லாங்க. பிஹெச்டிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா SKECT அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காலேஜ் எங்கே பிளேஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குனியமுத்தூரில் இருக்குது. SKCET, அதாவது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இது குனியமுத்தூரில் இருக்குது. இதுக்கு ஏன்ப்பா போகணும் அப்படின்னா எல்லாம் ஒன்று தாங்க. அதாவது 66th ரேங்கில் இது பிளேஸ்ட் ஆகிருக்கு. நேக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது A++ல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அட்மாஸ்பியர்னால் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு அங்கே போயிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஈக்குவல் டு அமிர்தா மாதிரி தான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேங்கிங் வைஸ் பாருங்கள், NIRF ரேங்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன் கொண்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அலுமினியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீம் வைஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா. நிறைய பேருக்கு ஸ்ரீகிருஷ்ணா போகணுன்னு ஆசை இருக்கும். அதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான். இதில் பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அமேசானில் கிட்டத்தட்ட 1.1 LPM வரலும் பண்ணியிருக்காங்க. 44 LPA பிளேஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய இங்கே இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு ரீசனு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலேஜில் நான் படிக்கணுன்னா என்ன மேடம் எனக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இங்கே கட் ஆஃப் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ் குனியமுத்தூரில் இருக்குது. இதில் 2 பிரான்ச் இருக்குது, கோவைப்புதூர்னு ஒன்று. 2க்கும் கம்பேரிஷன் ஒரே மேனேஜ்மெண்ட் தான், பட் கட் ஆஃப் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். 2718 தான் இதனுடைய காலேஜ் கோடு. ஸ்ரீகிருஷ்ணான்னு நிறைய வரும். கவுன்சிலிங் போது கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும். ஆனால் அட்மாஸ்பியர் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத லாஸ்ட் இயர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் 2023 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோஸ் கிடச்சி கண்டிப்பாக ஐ கார்டில் வைக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா AD இருக்குங்க, CB இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்டெகிரேட்டட் கோர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EC இருக்குது, EEE இருக்குது, IT இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் அவைலபிள் இருக்கிறது. சரி, நான் CS போடணும் அப்படின்னா என்ன மேடம் எனக்கு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத. ஏன்னா எல்லோரும் CS தான் பார்க்குறீங்க. OC 192 லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இயர் இதிலேருந்து 2ஆவது நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கட் ஆஃப் 194ஆவது இருந்திங்கன்னா தான் இங்கே டச்சப் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா BC 190, 187 ஃபார் BCM, 188 MBC கேட்டகரியில் இருக்கிறவங்க. அதே SCயாக இருந்திங்கன்னா 169 ப்ளஸ் இருந்தாவே போதுங்க. 170 வச்சுருந்தீங்க அப்படின்னா CS தாராளமாக இந்த ஸ்ரீகிருஷ்ணாவில் போய் சேரலாம். ECக்கு பார்த்திங்கன்னா 190, 188.5 ஃபார் BC, 186 BCM, 186 பார்த்திங்கன்னா 0.5 BCMக்கு MBCக்கு இடையில் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் SC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 162 தான் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கூட SC ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் ஸ்ரீகிருஷ்ணா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கோர்ஸ் இதில் ஃபில் ஆயிரும். கடைசியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயம் தான் கிடைக்கும். EEEக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 187 இருந்தால் போதுங்க. 184 0.5ங்கிறது BCக்கும், 184 BCM, 181 இருந்துச்சுனாவே MBC கேட்டகரிக்கு போதும். 146.5 தான் SCAக்கும் 117. ஐடி போகணுன்னா கம்பேர் டு சிஎஸ்க்கு ஐடிக்கு இடையில் நிறைய வேரியேஷன் இருக்குது. 3.5 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி இதுக்கிடையில் 188 தான் வருது. பிசிக்கு 185.5
180.5 தான் வந்து பிசிஎம், 186 வந்து எம்பிசி, 160.5 தான் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு, 151 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு, 149.5. சிவில்லாம் நீங்கள் படிக்கணும்னா தாராளமாக இங்கே போய் நீங்கள் படிக்கலாம். பட் வந்து கட் ஆஃப் வைஸ் ரொம்ப 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 கம்மி. எம்பிசி இருந்தீங்கன்னா 164.5 இருந்தாவே போதும். நான் சிவில்லாம் படித்து நான் என்ன மேடம் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே சிஎஸ் படித்தா சிவில் யார் தாங்க படிக்கிறது? சிவில் படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து சைட் பை சைடு உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே போகலாம். ஒன்று வந்து உங்கள் லைன்லேயும் போகலாம், கம்ப்யூட்டர் லைன்லேயும் போகலாம். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு போதும் நீங்கள் இது ரிலேட்டடாக போகலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போகணுன்னா தாராளமாக இந்த வந்து சிவில்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிவிலுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஏடி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆஃபர் இருக்கக்கூடிய இதுதான் கோர்ஸு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு ஈக்குவலன் டு வந்து சிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது. இதில் பாருங்கள், அதுவும் 190, இதுவும் 190. ஏன்னா சிஎஸ்க்கு அடுத்து ஐடி கூட பீப்புள் போகிறதில்ல. இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேட்டா சயின்ஸுக்கு நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு 190, பிசி வந்து 188.5, 185.5 வந்து பிசிஎம், 187 இருந்தால் எம்பிசி கேட்டகரிக்கு வந்து கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சிங்க அப்படின்னா 167, அதாவது 160 ப்ளஸ் எடுத்திருந்தீங்க எஸ்சி பீப்புளாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த காலேஜில் நல்ல ஒரு கோர்சஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்டி இருந்தீங்கன்னா 144 தான் தேவைப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக, அதாவது எல்லா இது கேம்பஸ் இன்டர்வியூஸும் செலக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம், சிபி. இதுவும் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த நியூவாக இருக்கக்கூடியது இந்த காலேஜில். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் சிஎஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. நீங்கள் வந்து கவுன்சிலிங் போடும்போது எந்த உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வர கோர்ஸும் நீங்கள் போடலாம். அதை விட்டீங்க அப்படின்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கூட இருக்குது. இதுக்கும் வந்து உங்களுக்கு நியர் டு வந்து பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரிலாம் 180 ப்ளஸ் ஆகுது இருக்கணும். ஆனால் வந்து எஸ்சியாக இருந்தீங்கன்னா 151 ப்ளஸ் இருந்தீங்கன்னா போதுங்க. அடுத்து வந்து எஸ்சிஏ 130 ப்ளஸ் 114 வந்து ஃபார் எஸ்டி கேண்டிடேட்டு. மெக்கானிக்கலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 177 வேணும் உங்களுக்கு கட் ஆஃப் வைஸு. 110 இருந்தீங்கன்னாவே சிஏ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எஸ்டி வந்து 136 தான். 165.5 வந்து உங்களுக்கு எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கிடைக்கும். 172.5 வந்து பிசி கேட்டகரிக்கும். பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 169 இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சிலர் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ எல்லாமே ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பாருங்கள், எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதில் வந்து சைபர் செக்யூரிட்டி, இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம் வரும். ஏடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் வரும். ஒன்று வந்து சப்கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் காலேஜ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். காலேஜ் அட்மாஸ்பியரும் உங்களுக்கு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தவிர்த்து இந்த காலேஜ் போகணுன்னா இந்த இயர் கட் ஆஃப் வைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 190லேருந்து உங்களுக்கு 200க்குள்ளார நியர் டு ஃப்ரம் த இதிலேருந்து உங்களுக்கு 1 to 1.5 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அப்கிரேட் கொடுத்து வர ஸ்டூடெண்ட்டும் இதில் வந்து ஷோ ஆகும். அவங்க தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் ஷோ ஆவாங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் கட் ஆஃப் அப்படின்னு வச்சு பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து மினிமம் வந்து 2 to 3 ஆவது இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அப்கிரேட் கொடுத்து வர ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இதிலிருந்து நீங்கள் மினிமம் வந்து 1.5 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். இல்லை இது ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்டில் போகலாம். இது சாய்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீகிருஷ்ணா போகணுன்னா இவ்வளோ கட் ஆஃப்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். என்னுடைய இன்னொரு பிரான்ச் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப்ஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு தேவையான என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறது தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.